மாதா பிதா குரு தெய்வம் ஆகிய இயற்கையை வணங்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்ரிவன், இன்றைக்கான ரீடிங்கில் எப்பவும் போல் ஒரு 3 விஷயம் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதில் எந்த விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி என்ன உங்களுடைய மனநிலை என்ன, உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் ஒயிட் ஃப்ளவர் ரோஸ் காமிச்சிருக்கேன் நான். ஒயிட் கலர் ஃப்ளவர் அது அட்ராக்ட் ஆகுதா, இல்லை இந்த வைலட் கலர் ஃப்ளவர் உங்களை அட்ராக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். எந்த ஃப்ளவர் உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அதுக்கான மெசேஜ் தான் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த ஃப்ளவர்ஸை பாருங்கள். இப்போ ரோஸ் பிங்க் கலர், ஓகே, இந்த ஃப்ளவர் உங்களை அட்ராக்ட் பண்ணு. இந்த 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ரீடிங் த வேர்ல்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு மாறுதலான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதைய எப்படி ஹேண்டில் பண்ணணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க இன்றைக்கி. அப்புறம் ஒரு உறவுகளுக்குள்ளே அமைதியாக பேசி சுமூகமாக கடந்து போகிறதுக்கு பாருங்கள். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜ். ஸோ செகண்ட் ஒன் உங்களுக்கு 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் மனசாலையும் உடம்பாலையும் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சஃபர் ஆகிட்ருக்கீங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப நெருக்கமாக கடவுளோட ப்ரேயர் வச்சு இல்லை இயற்கையோடு சேர்ந்து நீங்கள் அதுக்கான தீர்வை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான். ஹோப் ஃபார் த பெஸ்ட், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ தேர்ட் ஒன்க்கான கார்டு பார்த்திங்கன்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அதுவும் ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் அப்படி தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத மெமரிஸ் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதைய பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஸோ புதுசாக இப்போ என்ன நடக்குது, அட் ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதோ அதை பாருங்கள், அதை பற்றி யோசிங்க, அந்த வழியில் போங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம், இன்றைக்கி எப்படி கொண்டு போகலாம், புதுசாக எப்படி யோசிக்கலான்னு பாருங்கள். பழைய விஷயங்கள் தேவையில்லாததை மனசில் தூக்கிட்டு சுத்தாதீங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லை, அது உங்களுக்கு நன்மையும் செய்யாது, கஷ்டம்தான் கொடுக்கும். ஸோ ஹாவ் அ நைஸ் டே.